இங்கே பாருப்பா, நீ ரொம்பவே லக்கி. உங்கள் அப்பா வண்டியை நீ ஆக்சிடென்ட் பண்ணியும் உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை. அதான் உங்கள் அப்பா. இல்லைன்னு வச்சுக்கோயேன், போன வாரம் டிரைவரால் அண்ணன் வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அந்த டிரைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னப்பா பண்ணீங்க? உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணுவேன்? அப்படின்னா? அதாவது அண்ணனோட வண்டியில் அவன் மார்க்கை போட்டுட்டான். அதனால அண்ணன் அவன் கன்னத்தில் மார்க்கை போட்டாரு. பா, என்ன அடி தெரியுமா? இல்லைண்ணே. ஆனால் இங்கே பாருப்பா, ஃப்யூச்சரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்னன்னா, அண்ணன் அவர் பொருட்கள் விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னல். அட ஏய், என்ன ரெடி பண்ணுறியா இல்லை மூலையிலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறியா? என் ட்ரிங்க்ஸை எடுத்துகிட்டு வா. சார் கொண்டு வரேன் சார். ஏய், ஏன் டென்ஷன் ஆகுற? பார்த்து பொறுமையா வை. டேய் முட்டாள், என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். ஏய், விடு விடு, உட்கார் உட்கார். தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல விடு. கிளாஸ் தானே சார். தப்பு பண்ணிட்டேன் சார். கை தவறி திரும்ப அதை பற்றி பேசுகிற? கிளாஸ் ஒன்றும் உன்னை விட எக்ஸ்பென்சிவ் இல்லையே. இங்கே வா வா வா. அட எடு, காலில் குத்திர போகுது. எடு எடு. இங்கே பாரு, இந்த கிளாஸ் இருக்குல்ல, அது ஒரு பாக்ஸில் ஒரு டசன் இருக்கும். ஆனால் நீ எனக்கு ஒருத்தன் தானே இருக்க, லாயலாக இருக்கிற ஆள். ஆனால் ஒன்றை மாதிரி டசன் ஆள்களை விற்றாலும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கூட கிடைக்காது. புரிஞ்சுதா? சார் சம்பளம் அதிலிருந்து வேணாம். வாய மூடு. நீ செஞ்ச வேலைக்கு யார் உனக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க? அட, உட்காந்து என்ன மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிற? போய் இன்னொரு ட்ரிங்க் எடுத்துட்டு வா போ. நெல்லு, அடுத்த தடவை கிளாஸை கவனமாக கொண்டு வரணும். இல்லைன்னு வச்சுக்க, இந்த கிளாஸ் மாதிரி நீயும் உடஞ்சிருவ. ஒழுங்கு எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ, யாரையா பேசுறது? போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க போங்க. நீ சொல்கிறது சரிதான், வா போகலாம். நட. ஹலோ, உனக்கு வாயில்லையா என்ன? ஹலோ ஹலோ. ஐயோ, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ணலை. டேய், ஏன்டா இப்படி பண்ண? டேய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கொன்னுடுவேன். டேய் சொல்லுடா, என் அண்ணனை ஏன் கொன்ன? சொல்லு. டேய் டேய் டேய், நிறுத்துங்கடா. அவனை விடுங்க விடுங்க. அவனை விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. டேய் நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? என்னையா பண்ற? டேய் சும்மா இருடா. இவன் என் அண்ணனை கொன்னு இருக்கான். வாய் மூடு. அமைதியா இருங்க. எங்க வேலையை பார்க்க விடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரி சொல்லுங்க, எக்ஸாக்டா இங்க என்னதான் நடந்தது? நீங்க ஏன் மோனா தான் அவரை கொன்னாருன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த நேரத்துல அவரையும் மோனுவையும் தவிர வேற யாருமே இல்ல சார். நீங்க எங்க இருந்தீங்க? நான் கீழே கிச்சன்ல குக்கோட இருந்தேன் சார். இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் தானே இருந்தாங்க? இல்லை சார், கீழே நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிருந்தோம். சார், இவன் என்னோட ட்ரெஸ்ஸில் ஒயினை கொட்டிட்டான். ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுக்காக நான் இவன் கூட கீழே போயிருந்தேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் கீழே போயிருந்தப்போ யாரோ நிர்ஜரை கொன்னு இருக்காங்க. ஐயோ சார், யாரோ இல்லை, இவன் தான் எங்கள் அண்ணனை கொண்டு இருக்கணும். என் அண்ணனோட ஒயின் கிளாஸை இவன் உடைச்சிட்டான். அதனால எங்கள் அண்ணன் இவன் அடிச்சிட்டாரு. பதிலுக்கு இவங்க அண்ணனை கொன்னுட்டான். இவன் தான் கொன்னுட்டான் சார். சாரை நான் கொல்லலை. நான் 2வது கிளாஸை தான் எடுக்க போயிருந்தேன். என் கண்ணுக்கு எதிராக தான் சாரை தாக்குனாங்க. பயந்து போய் கிளாஸை கீழே போட்டுட்டேன்.
உண்மையை தான் சார் சொல்கிறேன், நான் கொல்லலை. அட்டாக் நடக்கும்போது நீ பாத்தியா? ஆமாம் சார். சார் இவன் சொல்கிறத நம்பாதீங்க, இவன் உளறான். சார் நான் தான் சொல்றேனே, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். இவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. இல்லை சார், நான் கொல்லலை. சார் என்ன மொத தடவையாக என்னை அடிக்கிறாரு? 10 வருஷமாக அவர்கிட்ட வாங்குறது தானே சார், அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் சார் என் தலைவிதி. எனக்கு எது சார் அவ்வளோ தைரியம்லாம்? இல்லை சார், கொல்றதை விடுங்க, நான் அவர் மேலே கை கூட வைக்கலை. உண்மையை தான் சார் சொல்கிறேன். அப்ப என் புருஷனை கொன்னது யாரு? கடவுள் தான் கொன்னாரு. ஏய், என்ன சொல்ற? கடவுள் கொன்னாரா? அதான் சொல்கிறேன்ல சார், இவன் உளறான். ஒரு நிமிஷம், கடவுள் தான் கொண்டாருன்னு எப்படி சொல்ற? என்ன சொல்ல வர நீ? சொல்லு. அது வந்து சார் என் எய்த்தாப்பில் தான் நின்றுக்கிட்டு இருந்தார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் கழுத்து வெட்டுப்பட்டுருச்சு. கத்தியும் இல்லை, அருவாலும் இல்லை, வெப்பனே இல்லை சார். அந்த இடத்துல யாரையுமே பார்க்கல சார். வெப்பன் இல்லை? ஆமாம் சார், திடீர்னு அவர் கழுத்தில் வெட்டுப்பட்டுருச்சு. அநேகமாக கடவுள் தான் அவர் பண்ண தப்புக்கு தண்டிச்சிட்டாரு. உளற நிறுத்து. ஏய், சார் எங்க அண்ணனை இவன் தான் கொண்டிருக்கான், நான் தான் சொல்றேன்ல. அமைதியா இருங்க. சார் இவன் சொல்கிறது எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க? நாங்கள் அவனை நம்புறோன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேரும் அமைதியா இருங்க. சார் இந்த மோனோவை புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நடிக்கிறானோ? அபிஜித், இந்த மோனு நடிக்கிறதா இருந்தா வேற யாரு மேலேயாவது பழிய போட்டிருக்கலாம் இல்லையா? என்ன கடவுள் நடத்தின அதிசயம் சொல்லி இப்படி கண்டபடி கதையெல்லாம் சொல்ல மாட்டான் அவன். ஒருவேளை குழப்ப பார்க்குறானோ? ஒருவேளை அவன் இந்த ஒயின் கிளாஸோட உடஞ்ச கிளாஸை எடுத்து முதலாளியை கொண்டு இருக்கலாம் இல்லையா? அங்கிதா, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்து போறத பாத்தீங்களா? இல்ல சார், வேற யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிய வந்திருக்கும். நீங்கள் 2 பேரும் ஃபுல் டைம் உங்கள் ரூமில் தான் இருந்தீங்களா? ஆமாம் சார். இவங்க 2 பேரும் ரூமுக்கு போகிறது நீங்கள் பார்த்தீங்களா? ஆமா, அதோட அவங்களும் என்ன பார்த்தாங்க. வெளியால் யாரும் இங்கே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியலை. அப்போ இந்த வீட்டுக்கு வெளியே இருந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த பைப் மூலியமா. ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ணு. இங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கு. இந்த குக்கோட ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் பண்ணி பாரு, எல்லாரும் உண்மைதான் சொல்றாங்களான்னு. அதோட அங்கிதா, நீங்க போய் உட்காருங்க. வாங்க வாங்க போகலாம். நிஜரோட கழுத்தை வெட்ட கொலகாரன் நிச்சயமா பக்கத்தில் வந்திருப்பான்ல. இவன் பக்கத்தில் எப்படி வந்தான்? சார், ஒருவேளை பைப் இல்லை ஏசி வெண்ட் மேலே ஏறி வந்திருக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க ஆறுகள்கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்க. பைப்ல யாராவது ஏறி வர்றதை யாராவது பார்த்தாங்களான்னு கேட்டு பாருங்க. சார். ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ணு. இந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொலகாரன் எப்படி மேலே போயிருப்பான்? இந்த பில்டிங்கில் மொத்தம் 20 ஃப்ளோர் இருக்குது. ஒருவேளை கொலகாரன் 10 ஃப்ளோருக்கு மேலே ஏதோ பைப்பை பிடிச்சி தான் மேலே ஏறி இருக்கணும். வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் யார்? நான் இன்ஸ்பெக்டர் டயா, சிஐடியிலேருந்து. உங்கள் பக்கத்து பில்டிங்கில் மொட்டை மாடியில் ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. நீங்கள் அல்லது உங்கள் வீட்டாளுங்க எதுவும் பார்த்தீங்களான்னு விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன். இல்லை சார், நான் எதுவும் பார்க்கல. ஆனால் என் பையன் பன்னி அங்கே ஏதோ பார்த்தேன்னு சொன்னான். என்ன பார்த்தாங்களா? நீங்கள் உள்ளே வாங்க சார் ப்ளீஸ். பையன் எங்கே இருக்கான்? என்னாச்சு? யாரு? இவர் சிஐடியிலேருந்து வந்திருக்காரு. பக்கத்து பில்டிங்கில் யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. என்ன? உங்கள் பையன் என்ன பார்த்தான்? சார் என் பையன் சொன்னதெல்லாம் கேட்கவே விசித்திரமா இருந்துச்சு சார். என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்னப்ப அவனை பிடிச்சி திட்டி வேற விட்டுட்டேன். அவன் ஏதோ கற்பனை பண்ணி கதை சொல்றான்னு நினைச்சேன். அவன் என்ன சொன்னான்? சார், எங்கள் பன்னி இந்த மாதிரி தான் ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஓவராக டிவி பார்க்குறதுனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைன்னு நினச்சேன் சார். நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். இது எல்லாத்தையும் நான் டெலிஸ்கோப்பில் தான் பார்த்தேன். அந்த ஆள் இறந்துட்டார்ல சார். ஆமாப்பா. அவரை கொன்னது யாரு நீ பார்த்தியா? இல்லை அந்த பில்டிங் மேலே யாராவது ஏறதை பார்த்தியா? யாரும் இல்லை சார். யாரும் இல்லையா? அப்போ நீ அங்கே யாரை பார்த்த? கொலை செஞ்சவங்க, அவங்கள தான் நான் பார்த்தேன். யாருப்பா அதை செஞ்சது? ஒரு ரொம்ப பெரிய பேட் சார்.
பேட்னா அதாவது வவ்வாலா? இது அத்தனையும் நான் என் டெலஸ்கோப்பில் பார்த்தேன் சார். தினமும் ராத்திரி டெலஸ்கோப்பில் ஸ்டார்ஸை பார்ப்பேன். வாங்க சார், நான் உங்களுக்கும் காட்டுறேன். சரி வாப்பா. நான் எல்லாத்தையும் இங்கே இருந்து தான் சார் பார்த்தேன். இங்கே இருந்தா? ஆமாம். நான் நிஜமா பார்த்தேன் அங்கிள். தம்பி, உன்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாரு? பேட்மேன். ஓ, பேட்மேனா? ஓகே, நீங்கள் சிஐடிக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. கிளம்புறேன். பாய். தேங்க்யூ சார். மொத்த பில்டிங்லையும் விசாரிச்சிட்டேன் சார். டெட் எண்ட். பில்டிங்கில் யாரும் ஏறலை, யாரும் பார்க்கலைங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணியாச்சு சார், ஒன்றுமே இல்லை. மனுஷங்களும் பார்க்கல, கேமராவும் பார்க்கல. இவன் கொலைகாரனா இல்லை மிஸ்டர் இண்டியாவா? ஃப்ரெடி, அந்த கொலகாரன் இந்த கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கான். நம்ம மொத்த கேள்விக்கும் ஒரே பதில் தான், இந்த கிளாஸ். உங்கள் இண்டிஷன் 100% கரெக்டு. அப்போ சார், மோனு உடஞ்சு போன கிளாஸால் இவன் கழுத்தை வெட்டி கொலை பண்ணியிருக்கான். பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனால் ஏன் தான் தெரியல. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நாம பார்க்குற மாதிரி இந்த கேஸ் அவ்வளவு சுலபம் இல்லை. இருக்கிற குழப்பம் பார்த்தாதுன்னு இவர் வர. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒயினோட கிளாஸஸில் இருக்கிற பீசஸையும் இவன் கழுத்து காயத்தில் இருக்கிற கிளாஸ் பீசஸையும் ரெண்டும் ஒன்று தானான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி, ரெண்டும் ஒன்று தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரங்கி இருக்கிற குழப்பம் போதும், என்னன்னு டைரக்டா சொல்லி தொலை. அட, விஷயம் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஒயின் கிளாஸ் பீசஸை வச்சு இவன் கழுத்தை வெட்டலை. வேற எதை வச்சு? சரி, பார்க்கணுமா? வாங்க. இதுதான் ஒயின் கிளாஸ் பீஸ். அதோட இதை பாருங்க. அவர் கழுத்தில் இருக்கிற காயத்தில் இருந்த கிளாஸ் பீசஸ் இது. ரெண்டோட கம்போசிஷனும் வேற வேற. புரிஞ்சுதா? ஒயின் கிளாஸ் ரொம்பவே காஸ்ட்லி, கிறிஸ்டலால் செய்யப்பட்டது. ஆனால் இவர் கழுத்தில் இருக்கிற காயத்தில் பட்ட கிளாஸ் பீசஸ் ரொம்பவே ஆர்டினரி, ரொம்பவே சீப்பான சாதாரண விலையில் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் பீசஸ் இது. ஒயின் கிளாஸோட கிளாஸ் பீசஸ் எல்லாம் அந்த கொலை நடக்கலைன்னா மோனு அதை பண்ணலை. ஆனால் நமக்கு அங்கே வேற எந்த கிளாஸ் பீசஸும் கிடைக்கலையே. ஏன்பா சரங்கி, ஒயின் கிளாஸோட கிளாஸால கொலை நடக்கலைன்னா எந்த கிளாஸால வெட்டப்பட்டிருக்கு? இன்னொரு விஷயம் இருக்கு. எந்த கிளாஸ் பீசஸ் அவருடைய கழுத்து காயத்திலிருந்து கிடைச்சதோ அந்த கிளாஸ் பீசஸ்ல பிளாக் கலர் டையும் அப்புறம் கம்மும் இருந்தது. சரியா? பிளாக் கலர் டையா? கம்மா? கொலை பண்ணவன் அந்த இடத்துல இல்லை. எந்த கிளாஸ் பீஸ் வச்சு கொலை பண்ணாங்களோ அதுவும் அந்த இடத்துல இல்லை. போகிற போக்கில் தலை சுற்றி நானும் இங்கே இல்லாமல் போயிடும் போல இருக்கு. பிளாக் கலர் டை அப்புறம் கம்மு, அப்படி என்ன கிளாஸ் இருக்கும்? யார் வெட்டியிருப்பாங்க? அதை வச்சு வெட்டுறாங்கன்னா எதுக்காக? அபிஜித், கட் பண்ணுறதை பற்றி தானே சொன்னேன். பட்டத்தில் மாஞ்சா போட்டு கூட வெட்ட முடியல. என்ன சொல்ல வர்ற? சரங்கி, நீ சின்ன வயசுல பட்டம் விட்டுருப்ப இல்லையா? இல்லை, நான் ரொம்ப படிப்பாளி. அட போயா, நாங்கள் எல்லாரும் பட்டம் விட்டுருக்கோம். மற்றவங்க பட்டத்தை வெட்டவும் செஞ்சுருக்கோம். நூலில் மாஞ்சா வச்சு டீல் விட்டுருக்கோம். அதில் கிளாஸ் பீசஸ் கோந்தெல்லாம் போட்டிருப்போம், நூலில் மாஞ்சா தடவி பட்டம் விடுறதுக்கு. பட்டத்தோட மாஞ்சாவோட கண்ணாடி அது எப்படி அவர் கழுத்துக்கு வந்தது? சார், அந்த பையன் பன்னி டெலிஸ்கோப்பில் ரொம்ப பெரிய பேட்டை பார்த்து தான் சொன்னான். ஒரு ஆளை கொன்னுதுன்னு சொன்னான். பேட்டா? வவ்வாலா? சார், பேட் மாதிரி வேற ஏதாவது என்னவா இருக்கும்? வேற என்ன, கருப்பு கலர் பட்டமா இருக்கும். ஆமாம், பட்டம் தான். கேள்விப்பட்டிருக்கோம்ல, பட்டத்தோட மாஞ்சா கையை வெட்டும்னு. கையே வெட்டும்போது கழுத்தை விட்டாதா? அப்படின்னா யாரோ பட்டை வெட்டி இவன் கழுத்தை வெட்டியிருக்காங்க. தயா, மாஞ்சா வச்சு ஏன் பண்ணாங்க? அட, எதிர்த்தாப்புல இருக்க பில்டிங்ல இருந்து துப்பாக்கியால சுட்டாலே இவன் செத்துருவானே. மாஞ்சா வச்சு ஏன் பண்ணாங்க? மாஞ்சா வச்சு ஏன் கொலை பண்ணாங்க? இந்த பட்டத்தை விட்டவன் யாரு?
இந்த கொலையை செஞ்சவன் யாரு? அபிஜித், கொலை நடக்கிறப்போ நிர்ஜர் இந்த இடத்துல இருந்திருக்கான் இல்லையா? ஏறக்குறைய இந்த ஹைட்டு தான் இருந்திருப்பான். ஏய் பங்கஜ், இங்க வா. அப்புறம் சார் அவன் கழுத்துல 2 மார்க் விழுந்தது. இதோ இப்படி. ஒருவேளை கொலகாரன் பட்டம் தான் விட்டான் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் எங்கேயாவது இருக்கணும் இல்லையா? சார் இந்த மாஞ்சா ஒரே லெவலில் இருக்காது, காற்றுல அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொலகாரன் எங்க இருந்தான்னு என்னால முடிவுக்கு வர முடியல. எந்த பக்கம் இருந்திருப்பான்? காற்றை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதே சார். ஒரு நாள் இந்த பக்கம் அடிக்கும், ஒரு நாள் இந்த பக்கத்துலேருந்து அடிக்கும். ஆமாம் சொல்லுவாங்கள்ல சார், மனசையும் காற்றையும் முடிவே பண்ண முடியாது, எந்த பக்கம் வேணாலும் போகும்னு. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ பட்டம் அந்த பக்கம் தான் போகும். எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் தானே பட்டம் விடுவாங்க. நேத்து ராத்திரி காத்து எந்த பக்கம் அடிச்சது? இந்தா இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, வெதர்மேனா? ஆமாம். சிஐடியிலேருந்து ஏசிபி பிரதியுமன் பேசுகிறேன். எஸ் சார், சொல்லுங்கள். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நேற்று ராத்திரி 1 மணிக்கு காற்று எந்த திசையில் அடிச்சது? அது எந்த டைரக்ஷனில்? நேற்று ராத்திரி 1 மணிக்கு காற்று சவுத் ஈஸ்ட் பக்கமாக அடிச்சது சார். ஓகே, தேங்க்யூ. சவுத் ஈஸ்ட் பக்கம் காற்று அடிச்சதான். காற்று சவுத் பக்கம் இருந்து வந்ததுன்னா கொலைகாரனும் சவுத்தில் தானே இருக்கணும். இந்த பக்கம் இப்போவும் காற்று சவுத்தில் இருந்து தானே வருது. சவுத் அப்படின்னா இதான் பில்டிங், இந்த 3 பில்டிங். இந்த நிர்ஜரோட கழுத்தில் இருக்கிற மாஞ்சா மார்க் இருக்குது இல்ல, அந்த காயம் ரொம்ப வெர்டிக்கலா இருக்கு. இதோ இந்த மாதிரி. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது மாஞ்சா கீழே இருந்து மேல் பக்கம் வந்திருக்கு. சார் அப்படின்னா பட்டம் எந்த பில்டிங்லேருந்து விட்டாங்களோ அது இந்த பில்டிங்கோட ஹைட் கம்மியாக இருக்குது. ஆமாப்பா, எக்ஸாக்ட்லி. சின்ன பில்டிங்னா இதான் சார், அது 1 2 3. சவுத் ஈஸ்ட்னா சார் அந்த பில்டிங் மன்விகார். கொலகாரன் அந்த பில்டிங்ல தான் இருக்கணும், மன்விகார்ல. ஆனால் சார் கன்ஃபார்ம் எப்படி பண்ணுறது? பட்டம் விட்டு பண்ணலாம். பட்டம் விட்டா? ஆமா அபிஜித். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள யாருக்கெல்லாம் பட்டு விட தெரியும் சொல்லுங்க. சார் நான் நல்லா விடுவேன் சார். நானும் பட்ட விடுவேன் சார். அப்படியா? ஆனா இந்த தடவை இல்லை. இந்த தடவை நான் தான் பட்ட விடுவேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தானப்பா ஃபன்னை என்ஜாய் பண்றீங்க. அப்போ சார் நீங்கள் பட்டை விட்டு பங்கஜை கொலை செய்ய முயற்சி பண்ண போகிறீங்களா? சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ ஒரு சிஐடி ஆஃபீஸர், சாகிறதுக்கு பயப்படுற? நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக சாக தயாரா இருக்கிறவன் தான் சிஐடி ஆஃபீஸரா இருக்க முடியும். சார் அதுக்கு பட்டை விடும்போதே கழுத்து அறுபட்டா என்னப்பா? என்ன சொல்கிறேன் பாருங்கள் சார். அட இருப்பா, இடத்துல நில்லு சார் பரவாயில்லப்பா. சார் வேண்டாம். சரி வாங்க வாங்க. அபிஜித், நல்ல டீல் விடு, டீலை விடு. அப்படித்தான். கலக்குறீங்க சார். அபிஜித், ஒழுங்கா டீலை கொடு. எஸ் சார். சார் அபிஜித் சார் பட்டத்தை வெட்டிட்டாங்க. போச்சுடா சார். சூப்பர் சார், சூப்பர். இப்போ இந்த பட்டத்தை அந்த பில்டிங் பக்கம் கொண்டு போய் பாருங்களேன். அங்கே கொண்டு போங்க, நம்ம சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கலாம். ம். அட இல்லையா, பிடி பிடி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு விஷயத்தை கவனத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு. காத்து வர திசை, ஆங்கிள், ஹைட். சார் உங்களாலேயே முடியலன்னா இது எனக்கு பாசிபிள்னு தோணலை. சார் சரோங்கி சொன்னதும் கரெக்ட் தானே, கழுத்து மாஞ்சாவால் தான் வெட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை அது மாஞ்சாவா இருந்து பட்டம் இல்லாம இருந்தா? இந்த நிர்ஜரோட கேஸை வேறு விதமா தான் சால்வ் பண்ணி ஆகணும். வேறு விதமாவா? ஆ, நிர்ஜர் செத்தா யாருக்கு அதிகமான ப்ராஃபிட்னு பாருங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். சார் உங்களோட பெர்மிஷன் இருந்தால் இந்த பிளான்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆள்கிட்ட பேச விரும்புகிறேன். யாருக்கிட்ட? பேர் தெரியாது, தேடி பார்க்கணும்.
அல்தாஃப் பாய், பட்டவர் வயசெல்லாம் உங்களுக்கு தாண்டிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் பட்டம் விடுறதுக்கு முன்னால் பேர் கோத்திரம்லாம் சொல்லணுமா? தெரிஞ்சுக்க விரும்புனா நான் சொல்கிறேன். நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடியிலேருந்து ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க. சரி அல்தாஃப் பாய், சொல்லுங்கள். இந்த மாதிரி மாஞ்சாவை பயன்படுத்தி யாரை உயிரையாவது பறிக்க முடியுமா? அதாவது கழுத்தை வெட்ட முடியுமா? சார் என்ன சொல்கிறீங்க? இதுதான் எனக்கு சோறு போடுது. என் குடும்பத்தை விளக்கத்தான் இதெல்லாம் பண்ணுறேன். யாரையும் கொலை பண்ணல. அல்தாஃப் பாய், கவலைப்படாதீங்க. இது வெறும் விசாரணை தான். நான் இந்த மொத்த பஸார்லேயும் விசாரித்து பார்த்துட்டேன். இந்த பட்டம் மாஞ்சாவை பற்றி தான் உங்களுக்கு தான் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. என்னோட கேள்விக்கு பதில் சொல்வீங்களா? பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்லேயும் நான் படிச்சிருக்கிறேன். இந்த மாஞ்சாவால் ஜனங்களோட கையில் வெட்டுப்பட்டிருக்குன்னு. ஒருவேளை மாஞ்சாவை ரொம்ப வேகமாக அனுப்பும்போது உயிர் போக வாய்ப்பு இருக்கா? சார், கடந்த பல வருஷங்களில் நிறைய கேசஸ் வந்திருக்கு. மாஞ்சாவை ரொம்ப வேகமாலாம் விட முடியாது. இதே பாருங்களேன், இந்த மாதிரி மாஞ்சா தான் ரெடி பண்ணுறாங்க. நைலானால், கிளாஸ் இல்லை. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். பட்டத்தை பறக்க விடவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாய், கிளாஸை பயன்படுத்தி வேகமாக போகிற மாஞ்சாவை பயன்படுத்துகிற ஆள் இருப்பாங்கள்ல, வாங்கவும் ஆள் இருக்குமே. யாருக்கும் தெரியாமல் நிறையா திருட்டு வேலை செய்கிறாங்களே. எனக்கு அப்படி தோணலை சார். இந்த மாஞ்சா பண்ணவன் ஒருத்தனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி செய்கிறதா இருந்தாலும் கிளாஸ் பவுடரை அவனே தான் ரெடி பண்ணணும். அவனே தான் அதை அப்ளை பண்ணி ஆகணும். ரொம்ப எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய வேலை அது. அதில் விரல் கூட வெட்டப்படும். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி வேகமாக நாங்கள் மாஞ்சா செய்வோம். ஆனால் இந்த காலத்தில் பசங்கக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை, பொறுமையும் இந்த இல்லை. காலத்து பசங்க பண்ண மாட்டாங்க தான். ஒருவேளை இந்த கொலைகாரன் உங்கள் வயசுக்காரராக இருந்தா? சரி சொல்லுங்கள், இந்த மாதிரி மாஞ்சா பண்ணுறதுக்கு என்ன பொருள் பயன்படுத்துகிறீங்க? எந்த பொருள் கிடைச்சாலும் பயன்படுத்துவோம். அதோட இது இருக்குல்ல, இது ரொம்பவே சீப்பானது. பல்பு பீஸை வச்சு கூட இதை செய்வாங்க. ஏன் டீப் லைட் உடச்சி கூட இது மேலே போடலாம், நல்ல பவுட்ரு பண்ணி. கண்ணாடியை வச்சு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். சரி அல்தாஃப் பாய், ஒருவேளை நீங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் எதை வச்சு பண்ணுவீங்க? உலகத்தையே சிலர் கையில் மட்டும்தான் இந்த வேலைப்பாடு செய்கிற திறமை இருக்குது. எனக்கு தெரியும் அல்தாஃப் பாய், அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம் தம்பி இதெல்லாம். பட்டத்தை எந்த பக்கம் விடுறோம்னு கவனிக்கணும், எந்த ஹைட்டுக்கு அனுப்பணும், காற்றோட திசை, அதோட வேகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சரியாக குறி வைக்க முடியும். நன்றி அல்தாஃப் பாய், ரொம்ப நன்றி. சார், என்ன? நிர்ஜர் மர்டர் கேஸில் இருக்க சஸ்பெக்ட் லிஸ்ட் இவங்க தான். இவனுக்கு இத்தனை எதிரிகள் இருக்காங்களா? சார், மனசாட்சியே இல்லாத சுயநலவாதி சார் அவன். பல பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கான். இதில் யார் வேணாலும் பழி வாங்கியிருக்கலாம். பாசிபிள். சார், நிர்ஜருக்கு மேலே போட்டிருக்க கேசஸ் இதெல்லாம். இதில் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தது அவனுடைய எக்ஸ் எம்ப்ளாயீஸ் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்ஜர் அவங்களுக்கு சேலரி கொடுக்கலன்னு. நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கெலாம் சேலரி கொடுக்கலையா? என் பிஸ்னஸ் லாஸில் போகுதா என்ன? அட இல்லை சார், அவன் தம்பி என்ன சொன்னான்னா, 300 எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்காததுனால கோர்ட்டில் தான் திவால் ஆயிட்டதாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கானா. கலக்குறான் போ. சரியான ஃப்ராடாக இருக்கான். எல்லாரையும் மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கான். அதோட தன்னைத்தானே திவால்னு சொல்லியிருக்கான். எம்ப்ளாயிஸோட பணத்து மேலே பண்ணி மாதிரி உட்காந்துருக்கான். ஜாலியாக இருந்திருக்கான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் திவாலான பிஸ்னஸ்மேன். இவ்வளோ பெரிய ஃப்ராடு ஜெயிலில் இருந்திருக்கணும். அதானே, இவன் ஜெயிலில் இருந்திருக்கணும். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கா அபிஜித், ஏதோ ஒரு தப்பு. இவ்வளோ ஃப்ராடு பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் வெளியே இருந்திருக்கான். ஜெயிலுக்கு ஏன் போகலை? பங்கஜ், இவனோட போலீஸ் ரெக்கார்டை செக் பண்ணு. சார், போலீஸ் ரெக்கார்டு இருக்கு. என்னது? பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நிர்ஜரை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. பாரு. ஆனால் சார், வெறும் 1 மணி நேரத்துக்கு தான். என்ன? வெறும் 1 மணி நேரத்துக்கா? கலக்குறான் சார். 1 மணி நேரத்துக்குலாம் யார் ஜெயிலுக்கு போவா? இவ்வளோ பெரிய ஃப்ராடு 1 மணி நேரம் தான் ஜெயிலுக்கு போனானா? அட, இவன் ஃப்ராடு தனத்துக்காக உள்ளே போகலை, ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்காக உள்ளே போயிருக்கான். யார் அடிச்சிருக்கான்? இதில் பெருசாக வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை.
அரெஸ்டிங் ஆஃபீஸர் யாருன்னு பாரு. இன்ஸ்பெக்டர் ராணா, வர்சோவா போலீஸ் ஸ்டேஷன். எப்படி இருக்கீங்க ராணா சார்? ஆ நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்க ராணவ். இவன் பேர் நிர்ஜர். அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆ எனக்கு ஞாபகம் இருக்குது. இவனை நான் ஹிட் அண்ட் ரன் கேஸில் அரெஸ்ட் பண்ணேன். ஆக்சிடெண்ட்டா? யாரோட ஆக்சிடெண்ட் அது? யாரோ ஒரு சின்ன பையனோட ஆக்சிடெண்ட். அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த தப்பு அந்த சின்ன பையனோடதுண்டு. குழந்தையோட தப்பா? எப்படி? குழந்தை தெரியாமல் ரோட்டுக்கு வந்து இந்த கார் மேலே மோதிடுச்சு. ஓ அப்படியா? குழந்த ஓடி வந்திருக்கா? சரி, என்னாச்சு? குழந்தை அதுவாக வந்ததா இல்லை யாராவது பின்னாடி துரத்திட்டு வந்தாங்களா? சார், பட்டத்துக்கு பின்னால். பட்டமா? ஆமாம் சார், பட்டத்தை பிடிக்கிறதுக்காக அந்த குழந்தை மேலே பார்த்துட்டே ஓடி இருக்கு. எப்போ ரோட்டுக்கு வந்துச்சுன்னு அதுக்கு தெரியலை. உங்களுக்கு நல்லா ஞாபகம் சுத்தி சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நிர்ஜரோட கேஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாத மனுஷனை யார் சார் மறக்க முடியும்? மனசாட்சி இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆக்சிடென்ட் செஞ்சதில் அவன் தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்றதாவே என் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஆளுக்கு குழந்தைய விட டயத்துக்கு மீட்டிங் போடுறது தான் முக்கியமாக இருந்தது. அந்த குழந்தையோட அப்பாவை எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது. ஏன், ஏதாவது நடந்ததா? எதுவும் இல்லை. எதுவும் இல்லையா? புரியலை. அவன் எதுவுமே பண்ணல, அதான் ஞாபகம் இருக்குது. அவன் எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் சொல்லலை. நிர்ஜரை ரிலீஸ் பண்ணுறோன்னு அவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் கூட எதுவுமே நடக்காத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனாவே போயிட்டான். அவனுடைய ஃபோட்டோ இருக்கா உங்ககிட்ட? சார், அது ஒரு ஓப்பன் எண்டட் கேஸ் சார். ஆக்சிடென்ட்டு நிரூபணம் ஆனதுக்கப்புறம் விசாரணை பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை. அப்படியா? அட்லீஸ்ட் பேராவது எழுதியிருப்பீங்களே. எஸ் சார், ஒரு நிமிஷம். அந்த நிர்ஜர் கேஸோட ஃபைல் கொண்டு வாங்க. சார், இங்கே பாருங்கள், குழந்தையோட அப்பா பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்குது. பவன்குமார், சங்கர் நகர், ஃப்ரெடி. அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோ. சார், ஹலோ. சொல்லு அபிஜித். நிர்ஜரோட ஹிட் அண்ட் ரன் கேஸில் ஒரு லீட் கிடச்சிருக்கு. சொல்லு. ஒரு குழந்தை இறந்துருக்கு. அந்த குழந்தையோட அப்பா பேர், அட்ரஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே அபிஜித், அவங்க அம்மா அப்பா போய் மீட் பண்ணு. போ, விசாரிச்சுட்டு வா. எஸ் சார். ஓகே சார். ஃப்ரெடி சார், நீ ராணா கூட பேசி அந்த பவன்குமாரோட ஸ்கெட்சை ரெடி பண்ணு. அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் பார்க்குறேன். சார், என்னாச்சு சார்? காலையில் பட்டம் விட போகிறீங்க, இப்போ விசாரிக்கிறீங்க. இப்போ என்னாச்சு? நீங்கள் இத்தனை பேர் தான் இருக்கீங்களா? இதில் 5 கார்டு போட்டிருக்கு. 5ஆவது இல்லைங்க? ஆமாம் சார், சங்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு வந்தான். திடீர்னு இன்னைக்கு காலையில் வேலையை விட்டு போயிட்டான் சார். வேலையை விட்டு போயிட்டானே? ஏன் தெரில சார், கிராமத்துலேருந்து ஏதோ கெட்ட செய்தி வந்துச்சுன்னு சொன்னான். எதுவும் சொல்லாமல் போயிட்டான். சார், நேற்று ராத்திரி கொலை நடக்கும்போது சங்கர் இங்கே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனான். சரி, இந்த சங்கரோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட? ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது? ஃபோட்டோ இல்லை சார், ஆனால் அட்ரஸ் இருக்குது. இதோ இங்கே பாருங்கள். அட்ரஸ் கிடச்சிருச்சு சார். எனக்கு என்னமோ இந்த அட்ரஸ் ஃபேக்காக இருக்குமோன்னு தோணுது. சங்கர் தான் கொலை பண்ணியிருக்கா சார். அதான் தலைமறைவு ஆகிட்டான். ஆனால் அவன் எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்கிற மோட்டிவ் தான் எனக்கு புரியல சார். சார், பவன்குமாரோட வீடு பூட்டப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை இறந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தையோட அம்மா அதை நினச்சே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். சரி, அப்புறம் அந்த பவன் என்ன பண்ணுறான்? அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டே போயிட்டானா. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லையா. எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது சார். ஒரு நிமிஷம் அபிஜித், இந்த பவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிருக்கான். திடீர்னு நம்ம திரும்ப வந்திருக்கான். திடீர்னு பழிவாங்க வந்திருக்கான். இந்த 3 வருஷம் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அபிஜித், இந்த பவன் வீட்டை விட்டு எத்தனை வருஷமாக காணோன்னு சொன்னேன்? 3 வருஷத்துக்கு முன்னால். ஏன் 3 வருஷமா? சரி, இந்த பவன்குமாரோட ஸ்கெட்சை வரையதா இருந்தாங்களே, ரெடி ஆயிடுச்சா? விசாரிக்கிறேன். என்ன ராணே, இன்னும் எவ்வளோ நேரம்? இப்போ முடிஞ்சிடும் சார். குட். தயா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமாம், எதுக்காக கேட்குற? ஒன்றும் இல்லை சார், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த கேஸ் கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்குது. கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கா?
என்ன சொல்ல வர்ற நீ? நான் ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன் சார். நான் கொஞ்ச நேரத்தில் பியூரோக்கு வரேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. ஆமாப்பா, இன்னைக்கு தூக்கமே வரல. ஹே கைலாஷ், ரொம்ப நன்றி. ஒன்னால தான் நாங்கள் ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கோம். அட ஆமாம், இந்த ஷங்கர் அவன் தப்பான அட்ரஸ் எழுதி வச்சிருக்கான். அவனே எழுதுனானா? இல்லை சார், சங்கருக்கு படிக்க தெரியாது. அப்படியா? அப்போ ரிஜிஸ்டரில் அட்ரஸ் எழுதுனது யாரு? அது சார் நான் தான். இங்கே எந்த செக்யூரிட்டி கார்டு புதுசாக வந்தாலும் அவங்க பேர், அட்ரஸ், நம்பர்லாம் நீ தான் எழுதுவியா? ஆமாம் சார். அட ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீ தானே மெயின்டைன் பண்ணுற. எந்த செக்யூரிட்டி கார்டு எப்போ வேலைக்கு வருவாங்க, எப்போ வேலையை விட்டு போவாங்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் உன்கிட்ட தானே இருக்கும். அது சரி கைலாஷ், இந்த பில்டிங்கில் நீ எத்தனை வருஷமாக வேலை செய்கிற? ஆ சார் 3 வருஷமா. 3 வருஷமா? 3 வருஷமாக அந்த கொலைகாரனே காணோம். நிர்ஜரை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், பவன்குமார். பவன்குமார் சார், என்னோட பேர் கைலாஷ் சார். அநேகமாக உங்களுக்கு ஏதோ குழப்பம்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை மிஸ்டர் பவன்குமார். அட என்னங்க சார், நீங்கள் உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு ஒரு ஏழையை மாட்டியோட பார்க்குறீங்களா? அப்படியா? ஆமாம் சார், நான் தான் நிர்ஜரை கொன்னேன். அவன் என் குழந்தைய கொண்டுட்டான் சார். என் சஞ்சீத்தை வண்டி ஏற்றி கொண்டுட்டான் சார். என் மனைவியால் என் பிள்ளை போனதை ஏற்றுக்கவே முடியல சார். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். நிர்ஜர் என் பிள்ளையை மட்டும் கொல்லலை சார், 2 கொலை பண்ணியிருக்கான் சார். அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை சார். இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாத கீழ்த்தரமான ஆளு சாகிறதா சார் நல்லது. பவன், நிர்ஜர் நல்லவன் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். அவன் உன் பிள்ளைய வேணும்னு கொல்லலையே. இதுல தப்பு உன்னோட பிள்ளையோடது தான். அவனே பட்டத்துக்கு பின்னாடி ஓடி நிர்ஜர் வண்டியில வந்து விழுந்துட்டான். தப்பு என்னது தான். நான் தான் அவனுக்கு பட்டம் பண்ணவும் பட்டம் விடவும் கற்றுக் கொடுத்தேன் எல்லாத்தையும். அவனுக்கு பட்டம் விடுறதுனா ரொம்ப பிடிக்கும் சார். பட்டத்துக்கு பின்னாலே போவான். ஒருவேளை அன்னைக்கு நான் அவனை தடுத்து இருந்திருக்கலாம். உன் வழி எங்களுக்கு புரியுது. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது ஒரு ஆக்சிடெண்ட். ஆக்சிடென்ட் தான், ஆனால் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா என் பிள்ளையை அவன் காப்பாற்றிருக்கலாம்ல. என்ன சொல்ற? போலீஸ் அவனை ரிலீஸ் பண்ணப்ப அட்லீஸ்ட் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அந்த பையனோட நிலைமை பார்த்தீங்களா? ரத்தம் ரொம்ப வலிஞ்சுது. என் வண்டி சீட்டு வீணாக போச்சுன்னா அதுக்கு யார் செலவு பண்ணுறது? நான் அப்போவே முடிவு பண்ணேன் சார். எந்த பட்டத்தால் என் பையன் உயிர் போச்சோ, நிர்ஜரும் அதே பட்டத்தால் தான் சாகணும்னு முடிவு பண்ணேன். பட்டத்தால் தான் நடக்கணும். அதனால தான் மன்விகார் பில்டிங்கில் நீ வேலை செய்ய ஆரம்பித்த. சுலபமாக அவனை பழி வாங்கலாம்னு. மன்விகாரில் என்னெல்லாம் திருட்டு நடந்துச்சோ அத்தனையும் நான் தான் செஞ்சேன். அப்போ தான் மொட்டை மாடிக்கு போகிற அனுமதி யாருக்கும் கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் தினமும் பட்டம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிர்ஜரை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அவன் எப்போ போகிறான், எவ்வளோ நேரம் இருக்கான், எல்லாம் எனக்கு தெரியும். எந்த கார்னருக்கு போனால் அவன் ஃபோனுக்கு நெட்வொர்க் கிடைக்கும்னு. அவன் எப்பவும் பேச அங்கே தான் சார் வருவான். நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை அங்கே தான் கொல்லணுன்ட்டு. அப்புறம் அவனை கொல்றதுக்காக மாஞ்சா செய்ய ஆரம்பித்தேன். கருப்பு பட்டத்தை ரெடி பண்ணேன். நான் ரெடியாக இருந்தேன். காத்தடிக்கிற திசை வேகத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கடவுள் என் ஆசையை நிறைவேற்றி வச்சார். எல்லாம் கரெக்டாக வந்தது. நான் நிர்ஜரோட மொபைலுக்கு கால் பண்ணேன், பட்டத்தை விட்டேன், அவன் கழுத்தை அறுத்துட்டேன்.
எந்த மாஞ்சா வச்சு நீ நியாயம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மாஞ்சா தான் உன் வாழ்க்கையோட நிலைமையவே மாத்திடுச்சு. உனக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும். ஹாய் பன்னி, இது உங்களுக்கு. இது எதுக்காக? கேஸ் சால்வ் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இது எங்கள் சார்பாக ஒரு தேங்க்யூ கிஃப்ட். ஆனால் பட்டை விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மா அப்பா கூட இருக்கும்போது மட்டும்தான் பட்டை விடணும், சரியா? நீ எப்படி டெரேஸில் போய் ஸ்டார்ஸ் பார்ப்பியோ, நீ இந்த பட்டை விடும் போதெல்லாம் நான் பார்ப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.